ஹாய் பிரைஸ்லாஸ் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? கிருபையாக கர்த்தர் நம்மளை 6 மாதம் கடந்து வரும்படி கிருபை செஞ்சார். 7வது மாதத்திலும் கடைசி வாரத்தில் வந்து நிற்கிறோம். இம்மட்டுமாய் நமக்கு உதவி செய்த தேவன் நல்லவர். நம்மை மறக்கலை, நம்மை விட்டு விலகலை, நம்மை கைவிடலை. அந்த நல்ல தேவனுக்கு நம்ம நன்றி சொல்லணும் குட்டீஸ். நீங்களும் ஒவ்வொரு நாளும் ஏசப்பாவை அதிகமாக நேசிங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க, வேதம் படிங்க. அதை காட்டிலும் அதிகமாக நீங்கள் வந்து உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியணும், உங்கள் பாடங்களை நன்றாய் படிக்கணும். சரியா குட்டீஸ்? இப்போ ப்ரோக்ராம் போடுவதற்கு முன்பதாக ஒரு சின்ன ஜெபத்தை, ஸ்தோத்திர ஜெபத்தை ஏறெடுப்போம். என்னோடு சேர்ந்து நீங்களும் அந்த ஸ்தோத்திர ஜெபத்தை ஏறெடுங்க. கண்களை மூடிக்கொள்ளுங்க, கைகளை கூப்பிக்கொள்ளுங்க. ஆண்டியோடு இணைந்து இந்த ஸ்தோத்திர ஜெபத்தை, ஆரம்ப ஜெபத்தை தேவனுக்கு நம்ம தெரியப்படுத்துகிற வண்ணமாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி நிறைந்த இருதயத்தோடு அப்பா உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீ நல்லவர், நீர் வல்லவர், நீர் பரிசுத்தர், நீர் மாறாதவர், நேற்றும் என்றும் என்றும் மாறாத தகப்பன். எங்களோடு கூட இருந்து எங்களை கிருபையாய் நடத்தி கொண்டு வந்தீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். வருஷம் தொடங்கி 6 மாதத்தை முடிக்கவும் 7வது மாதத்தின் இறுதி வாரத்தில் நாங்கள் வந்து நிற்கவும் கர்த்தர் எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காக உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். தகப்பனே, இம்மட்டுமாய் எங்கள் ஒவ்வொருவரையும் நீரே ஒரு தகப்பனை போல, தாயை போல எங்களை தேற்றி ஆற்றி எங்களை பலப்படுத்தி எங்களுக்கு நல்ல சுக பலன் ஆரோக்கியம் ஜீவன் கொடுத்து எங்களை நடத்தி கொண்டு வந்தீர். நன்றியப்பா. இம்மட்டுமாய் எங்களுக்கு உதவி செய்த எபனேசர், படிப்பிலும் எங்கள் குடும்பத்தில் பெற்றோருக்கும் நீங்களே உதவி செய்தீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மாலை வேளையிலும் உடைய பரிசுத்த முகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். கிருபையாக எங்களுக்கு இந்த ஸ்கிட் மூலமாக, இந்த பாடல் மூலமாக, இந்த நாளிலே இந்த சண்டே கிளாஸ் மூலமாக, கர்த்தாவே இந்த ப்ரோக்ராம் மூலமாக எங்களோடு நீங்கள் என்ன பேச வர்றீங்களோ, எங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்க வரீங்களோ, எங்களுக்கு என்ன ஆலோசனை தர உமக்கு பிரியமோ அதையெல்லாம் நாங்கள் கவனமாக கேட்டு அதன்படி நடக்க எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை விட்டு கொடுக்கிறோம். உம்முடைய சித்தமும் உம்முடைய கிருபையும் ஆண்டவரே, உம்முடைய திட்டமும் எங்கள் மேல் அதிகமாய் விளங்க போகிற தயவுக்காக மக்கு ஸ்தோத்திரம். எங்களை போன்று பார்க்கிற ஒவ்வொருடைய உள்ளத்தையும் உம்மை நோக்கி பார்க்க நீங்கள் கிருபை தாங்க. உம்முடைய கிருபையுள்ள கரம் அவர்களையும் ஆசீர்வதித்து இந்த ப்ரோக்ராம் பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதத்தை கொண்டு வரட்டும் என்று சொல்லி உம்மை துதித்து ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கே. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஓகே குட்டீஸ், ப்ரோக்ராம் பார்த்து கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹாய் குட்டீஸ், ப்ரைஸ் லார்ட். எல்லோரும் ஹாப்பியாக இருக்கீங்களா? இந்த மந்தோட லாஸ்ட் வீக்கில் உங்களை பார்க்குறதுல அக்காவுக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கும் ஹாப்பியாக இருக்கா? ஸோ இந்த மந்த் இப்போ ஜூலை மந்த் இப்போ தான் ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்குது. ஸோ அதோட லாஸ்ட் வீக்குக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். போன மாதம் நடந்த சண்டே கிளாஸ் ப்ரோக்ராம் நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும், உங்களுக்கு பிடிச்ச ஸ்கிட் இருந்திருக்கும். ஸோ இந்த மாதத்துலேயும் அதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமே ஸ்கிட்டு தான். பார்க்கலாமா? ஸோ எல்லோரும் எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்களா? போய் பார்க்கலாம். நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம், நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆல்ஃபாவே உமக்கு ஸ்தோத்திரம், ஒமேகாவே உமக்கு ஸ்தோத்திரம். இங்கே இருக்கிறவரும் குடியோருமா இருக்கிறீரே உமக்கு என்ன ரொம்ப படிக்கிற போல, காலேஜ் டாப்பர் ஆகிடுவே போல ஸ்வேதா. இல்லை சந்தியா, இந்த செமஸ்டர் நான் சரியாக கிளாஸும் அட்டென்ட் பண்ணவே இல்லை. நிறைய சிக் லீவ்லாம் எடுத்துட்டேன். அதனால் சப்ஜெக்ட்லாம் எனக்கு புரிய மாட்டேங்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. செமஸ்டர் நினச்சாலே ரொம்ப பயமாக இருக்குது. என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. கவலைப்படாது ஸ்வேதா, நீ எப்பயும்
படிக்க முன்னாடி நீ ப்ரேயர் பண்ணி படித்தா உனக்கு நல்லா ஞாபகம் வரும். நான் போன செமிஸ்டரில் வந்து எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்படி தான் இருந்தேன். ஆனால் நான் ஏசப்பாட்ட ப்ரேயர் பண்ணி நான் நல்லா படிக்கும் போது எனக்கு ஈஸியாக ரொம்ப பிடிச்சிச்சு. எக்ஸாம் எழுதும் போது இன்னும் ஈஸியாக இருந்துச்சு, மார்க் நல்லாவே வந்துச்சு. நீ வேணால் ட்ரை பண்ணி பாரு, கொஞ்ச நேரம் ஜெபிச்சுட்டு பைபிள் படிச்சுட்டு பாரு, உனக்கே நல்லா ரிசல்ட் தெரியும். சரி சிந்தியா, இனிமேல் நானும் பைபிள் படிச்சுட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன். சரி ஸ்வேதா. இவங்கள பார்த்தாலே ரொம்ப நல்லவங்களா இருக்காங்கல்ல. அவங்க ஜெபிக்கிறதும் அவங்க வாயிலிருந்து பேசுகிற வார்த்தைகளும் எவ்வளோ முத்தாக இருக்குல்ல. சரி, நெக்ஸ்ட் சீனும் பார்த்துட்டு வந்துடலாமா இவங்க எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு. ஷோபா, இந்த செமஸ்டர் எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு ஒரு வழியா. இது என்ன எல்லாம் என்னோட இதுல இருக்கு. இந்த நிஷியாக்கு வேற வேலையே இல்லை, எப்போ பார்த்தாலும் ஏன் இதுலேயே வைப்பா. ஊரில் எவ்வளோ இடம் இருக்கு, ஆனால் ஏன் இதில் தான் வைப்பா. அவளுக்குன்னு ஒரு இடம் கொடுத்துருக்காங்களா, அதுலலாம் வைக்க மாட்டா, எப்பயும் இதில் தான் வைப்பா. இது வேற ஒரு சார்ஜர் வேற இல்லை. என்ன கடலை முட்டை 25 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருப்பா போல. எறும்பெல்லாம் நிற்கிது, இது என்னதுன்னே தெரில. எப்போ பார்த்தாலும் எந்திலே வைப்பா. வரட்டும், அவளுக்கு இருக்கு இன்னைக்கு. டயர்டா இருக்கு. என்னது இதெல்லாம் கீழே கிடக்குது? சிந்தியா, என்னது சிந்தியா இதெல்லாம்? என் பொருள் கீழே இருக்கு. வந்தியா எல்லாத்தையும் ஏன் டேபிள்ல வச்சின்னா, உனக்குன்னு ஒரு டேபிள் உனக்கு ஹாஸ்டல்ல கொடுத்துருக்காங்களா, அதுலலாம் வைக்க மாட்டியா? எப்ப பார்த்தாலும் ஏன் டேபிள்ல தான் வைப்பியா? பொருள் சிந்தியா, அதுக்குன்னு சாப்பிடுற பொருள், லேப்டாப் சார்ஜர். என்ன சாப்பிடுற பொருள்? 25 வருஷம் முன்னாடி நீ வாங்கி இருப்ப, அது எறும்பு இது பண்ணி ஈலாம் முக்கிட்டு இருக்கு, அதெல்லாம் என் டேபிள்ல வைப்ப. என்ன கிளீன் பண்ணி வச்சேன்? என்ன அவசரம் நிசியா? எல்லாத்தையும் கச்சடை எல்லாத்தையும் என் பிளேஸ்ல தான் வைப்ப. உங்களுக்கு ஒரு பிளேஸ் கொடுத்துருக்காங்க, அதுல வை. ஈவினிங் வந்து எல்லாம் கிளீன் பண்ணிடலாம். என்ன ஈவினிங் கிளீன் பண்ண? எவ்வளவு டென்ஷனா நான் வந்தேன். எல்லாத்தையும் என் பிளேஸ்ல இருந்தா நான் எங்க என்னோட பொருட்கள்லாம் வைக்க? எல்லாத்தையும் தெருவுல போய் வைக்கணுமா? ஏன் சிந்தியா எவ்வளவு கோவப்படுற? சாதாரண ஒரு விஷயம் தானே, இதுக்கே எவ்வளவு கோவப்படுற? எது சின்ன விஷயம்? எல்லாத்தையும் கச்சடையெல்லாம் என்னோட இதுல வச்சிருக்கேன், அதை பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றியா? ஏதாவது சொல்லிட போறப்போ. இவங்க பேசின முத்தான வார்த்தையெல்லாம் பார்த்து எல்லாம் ஃப்ரீஸாக நிற்கிறீங்களா? இதோட இல்லை, இன்னும் நிறைய இருக்குது. அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாமா? ஏய், என்னடா 2 பேரும் ஆளே காணோம் ஊர் பக்கமே? எப்படா இருக்கீங்க? பிஸியா இருக்கீங்களா? ஆமாண்டா, என்ன பண்றது, இந்த எம்எல்ஏ அவர் வீட்டில் தான் எல்லாமே நான் தான் பார்த்துக்கோயேன். அவர் நான் வலது கையே நான் தான். நான் இல்லைன்னா அவர் வெளியே கூட போக மாட்டாரு, அந்த அளவுக்கு. இதுல என்ன இருக்கு? என் கம்பெனில எல்லாமே நான் தான். நான் இல்லைன்னா என் முதலாளிக்கு கை உடைஞ்ச மாதிரி. சிஇஓக்கு அடுத்தது நான் தானா பாத்துக்கேன். எல்லா வேலையும் எடுத்து போட்டு செய்யறது நம்ம தான். இதுல என்ன பெரிய விஷயம்? அவர் வந்து அடுத்ததான் என்ன மீட்டிங் அட்டெண்ட் பண்ண போறான்றது எனக்கு மட்டும் தான் தெரியும். அந்த அளவுக்கு நான் கொஞ்சம் அவ்வளவு பெரிய ஆளா இருக்கீங்க. இதுல என்ன பிரமாதம்? என் கம்பெனில வேலைக்கு ஆள் எடுக்கிறதுல இருந்து வேலையை விட்டு ஆளை தூக்குற வரைக்கும் எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு. நம்ம கையில மிஞ்சினது ஒண்ணும் கிடையாது. பரவாயில்லடா. இதுல என்ன இருக்கு? ஐயா மீட்டிங் நடத்துறாருன்னா மீட்டிங்க்கு கூட்டம் சேர்க்கறதே நான் தான். ஐயா முன்னாடி போது முன்னாடி நான் தான் முன்னாடி போய் எல்லாம் போய் செக் பண்ணி கரெக்டா இருக்கா அப்படின்னு பார்த்து சொல்றதே நான் தான். இதை விடு, மொத்தம் எவன் மாசம் வேலை செய்யறான்ல, அவனுக்கு சம்பளம் போடுறதுல இருந்து அவன் கடன் கொடுக்கறதுல இருந்து எல்லாமே நம்ம ஆபீஸ்ல நானே பண்ணி தரனே. இதுல என்ன இருக்கு? என்னங்க மாறி மாறி சரவெடி வெடிச்சதை பார்த்தீங்களா? இப்போ பாருங்க, ஆட்டம் பொம்மை வெடிக்க போகுது. எனக்கு ஒரு வேலை ஆகணும், ஒரு காரியம் ஆகணும். ரொம்ப மாசமா ஒரு வாக்கிய பஞ்சாயத்து இருக்கு, எனக்கு கொஞ்சம் முடிச்சு கொடுக்கணும். சொல்லிங்க. அது என்ன பண்றது? என்னடா இப்பதான் சொன்னாங்க, என்னமோ சொன்னேன். ஐயா கொஞ்சம் பிஸியா இருக்காரு, நம்ம இப்ப போய் இதெல்லாம் எடுத்துட்டு போக முடியுமான்னு எனக்கு தெரியல. பாப்போம் அது என்னன்னு. டேய், என் தம்பி ஒரு சித்தி பையன் உன் கம்பெனியில் ஏதாவது வேலை பார்த்துக்குறான். உன் பொருசா உன் கீழே பொருசா பார்த்துக்குறான். அவனுக்கு நீ தான் சொன்னீங்க ஏதோ வேலை வைக்கிறா எல்லாம் நீ தான் சொன்னீங்க. அது ஒன்றும் இல்லைடா, இப்போ வந்து கோட் 2 முடிஞ்சிருக்குல்ல, அதனால ஆளெல்லாம் கொஞ்சம் ஃபுல்லாக இருக்காங்க. நம்ம கம்பெனியில் சீட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கு. நான் முடிஞ்சிச்சுன்னா நான் எப்படின்னு பார்க்குறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அதை பார்த்து சொன்னீங்க.
என்னடா டேய் பார்த்தீங்களா, நம்ம எல்லாம் செங்கல்ல வீடு கட்டி சிமெண்ட்டில் வீடு கட்டி பார்த்துருப்போம். வாயிலே வீடு கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா. இதுக்கு தான் சொல்லுவாங்க ஓவராக பில்டப் பண்ணக்கூடாது அப்படின்னு. தேவையில்லாமல் வாயில் பில்டப் பண்ணி இப்போ பார்த்தீங்களா அவங்க ஹெல்ப்னு கேட்கும் போது ஹெல்ப் கூட பண்ண முடியல. ஏய் நல்லா இருக்க? நல்லா இருக்கியா? அப்புறம் புது வேலைலாம் போயிட்ட 4 மாசம் ஆச்சு, ஒரே ஜாலியாக தான் இருக்க போல. உனக்கு என்னப்பா சொல்லுவேன். சரி, நீ வேலைக்கு சேர்ந்து 4 மாசம் கிட்ட ஆகுது, என்னடா இன்னும் வண்டி வாங்காம இருக்க? வண்டிலாம் வாங்கினா லோன் வாங்கணும். லோன் எப்படி கட்டுறது? ஏண்டா லோனுன்னு பார்த்தனா அதுக்கு டெய்லி நீ கஷ்டப்பட்டு ஆஃபீஸ்க்கு போயிட்டு வர முடியுமா? வண்டி வாங்கினா தானே டைமுக்கு போக முடியும், டைமுக்கு வர முடியும். ஏன்னா லோன்லாம் பெரிய வேலை, அதான் ரொம்ப கஷ்டம்டா. நான் சத்தியமா வேணாம் எனக்கு. டேய் கமிட்மெண்ட்டு அது இதுன்னு பார்க்காத. நீ வண்டியை லோன் போட்டு வாங்கு. ஏதாவது ஒரு விஷயம் இல்லை பிரச்சனை லோன் கட்ட முடியலன்னா என்கிட்ட கேளு, நான் தர போகிறேன். அதுக்கப்புறம் ஏன் யோசிக்கிற? வேணாம்டா, நீ ஒன்றும் கவலைப்படாத, வண்டியை நம்பி எடு, லோன் போட்டு எடு. ஏதாவது பிரச்சனைனா பார்த்துக்கலாம் விடு. அப்புறம் கஷ்டப்படாமல் நல்லா போயிட்டு வரலாம்ல வண்டிக்கு. அப்படின்ற? ம் சரி, ஓகே. சரிடா, பார்ப்போம். என்னடா புதுசாக வண்டி தான் இருக்க போல இருக்கு? ஆமாடா, லோன் போட்டு வாங்கினேன் புது வண்டி. ஏன்டா உனக்கு ஆல்ரெடி அதிகமாக கமிட்மெண்ட்ஸ் அதிகமாக இருக்கேடா. உன் ஸ்டடி லோன் இருக்குது, அந்த மாதிரி நிறையா இருக்கேடா. ஏன்டா இப்போது வாங்கினேன்? இல்லைடா, சஞ்சய் பார்த்துப்பேன்னா அவன் தான் சொன்னான். சரி பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவன் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொன்னான். அதான் சரி லோன் வாங்கிட்டேன். இது வேணாண்டா, கடைசியில் கார் விட்டுருவாங்கடா. அப்படி நீ தான் பிரச்சனை மாட்டிட்டு முடிப்பேன். இல்லைடா, அவன் சொன்னான்டா கொடுப்பேன்னு, அதான் நான் போட்டேன். அவன் பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைவா? அவன் சொல்கிற சரி விடுவா. என்னடா இப்படி சொல்ற? இல்லைடா, 3 மாசமா கட்ட முடியல. நிறைய கமிட்மெண்ட்டு, நிறைய செலவு இருந்தனால லோன் கட்ட முடியல வண்டிக்கு. என்ன பண்ணுறது? நீ தான் கொடுக்குறேன்னு சொன்னியே. கொடுக்குறேன்னு சொன்னேன்னா, ஆனால் ஏய் நீ தாண்டா அன்றைக்கி சொன்ன கொடுக்குறேன்னு சொல்லிட்டு. என்ன ஆனாலும் பார்த்துக்கலான்னு சொன்னியடா. உன் நம்பி தானே நான் லோன் போட்டேன் நான். அப்போ சொன்னேன்னா இப்போ என்னடா ஆயிடுச்சு? 3 மாதம் நான் கட்டலடா. அச்சோ இப்படி ஆயிடுச்சு, தெரியாமல் வாய விட்டோமே. பார்த்தீங்களா, இப்படிதான் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு கடைசியாக வந்து நட்டாத்தில் விட்டுட்டு போயிடுவாங்க. அதனால தான் நம்ம ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னா யோசிக்காமல் வாக்கை கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த வாக்கை நிறைவேற்றணும். இனிமேல் எது பேசினாலும் யோசித்து பேசுங்க. என்ன குட்டீஸ், எல்லோரும் ஸ்கிட் பார்த்தீங்களா? வாயினாலேயே எவ்வளோ டிஃப்ரெண்ட்டான ப்ராப்ளம்ஸ்லாம் வருதுன்றது எல்லாத்தையுமே நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க. இதை அப்படியே வசனத்தோடு ரிலேட் பண்ணி மர்சி அக்கா நமக்கு இன்றைக்கி என்ன தாட் ஃபார் த டேன்னு சொல்ல போகிறாங்க. எல்லோரும் பார்க்க ரெடியாக இருக்கீங்களா? பிரைஸ் லார்ட் குட்டீஸ், எல்லோரும் தாட் என்னென்னு பார்க்கறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா? நீங்கள் ஸ்கிட் எல்லோரும் பார்த்துருப்பீங்க தானே? ஸோ இந்த ஸ்கிட் மூலமாக நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்கீங்களா? சரி, அக்காவோட நீங்கள் எல்லோரும் பைபிளை எடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 24வது வசனத்தை இங்கிலீஷ்லையும் தமிழ்லையும் அக்கா ரீட் பண்ணுறேன். நீங்களும் என்னோட சேர்ந்து ரீட் பண்ணுறீங்களா? நீதிமொழிகள் 4:24. வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து. இங்கிலீஷில் ரீட் பண்ணுறேன். Put away from thee a froward mouth and perverse lips put far from thee. ஸோ பைபிள் என்ன சொல்லுதுன்னா, வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்கிட்டில் நம்ம இன்றைக்கி என்ன பார்த்தோம்? 3 வகையாக வந்து நாவை பயன்படுத்தினாங்க இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க? ஜாக்கிரதையாக இருந்து எல்லா விஷயத்தையும் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணாங்க. ஸோ அதனால அவங்களுடைய நிறைய ப்ராப்ளம்ஸ்லேருந்து அவங்களால வந்து தப்பிக்க முடிஞ்சுது. செகண்ட் என்ன பார்த்தோம்? துதித்தலும் சபித்தலும். அதாவது என்ன தான் ப்ரேயர் பண்ணாலும், நல்ல விசுவாசமுள்ள வார்த்தைகளை சொல்லிட்டு இருந்தாலும், சில நேரத்தில் நாமெல்லாம் ப்ரேயர் பண்ணி என்ன நடக்க போகுது, நான் ப்ரேயர் பண்ணிலாம் ஏசப்பா கேட்டு பதில் தருவாரா? சில நேரம் நம்மளே விசுவாசமாக இல்லாமல் ஜெபம் பண்ணதுக்கு ஏசப்பா பதில் தருவாங்க அப்படின்ற தாட் இல்லாமல்
நம்மளே அறியாமல் சப்கான்ஷியஸ் மைண்டில் நம்ம சொல்லிடுவோம்ல, நான் இப்போ என்ன நான் கேட்டேன் ஏசப்பா, இன்னும் நீங்கள் செய்யலையே, நீங்கள் எப்போ தான் செய்வீங்களோ அப்படின்னு நம்ம சில வார்த்தைகளை சொல்லும்போது, நான் ப்ரே பண்ணியிருக்கேன் இருந்தாலும் கிடைக்குமான்னு தெரியல, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை நம்ம வாயினால நம்ம சொல்லும்போது அது வந்து நம்மளுக்கு வர வேண்டிய நன்மைகளை தடுக்கிற நாவாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். தேர்ட் என்ன பார்த்தோம்? அதாவது தன்னை பற்றியே பெருமையாக பேசிக்கிறது, தனக்குள்ளே இருக்கிற டேலண்ட், தனக்கு தெரிஞ்சது. ஸோ இந்த மாதிரி காரியங்களை வந்து அதிகமாக பேசுகிற அந்த உதட நாவை பற்றி நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ நம்மளோட லைஃப்பில் இந்த மாதிரி 3 நாவுகளில் நம்ம எதுவாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். ஸோ நீங்கள் எல்லாருமே யோசிச்சிருப்பீங்க. ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் பீப்புள் வந்து நம்ம ஸ்கிட்டில் பார்த்தோம் இல்லையா? ஜெபத்தோட பயத்தோட கரெக்டாக யூஸ் பண்ணாங்க, வேர்ட்ஸை வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் நம்மளுமே நம்மளோட லைஃப்பில் நம்ம பேசுகிற வார்த்தைகளில் நம்மளுடைய உதடுகளை யூஸ் பண்ணும்போது சும்மா ஏதோ தானோன்னு பேசிடாமல் ஜாக்கிரதையாக பேசணும், கேர்ஃபுல்லாக பேசணும். சரியா? அதுதான் நம்ம இன்றைக்கி தாட் ஃபார் தி டே வசனத்துலேயும் பார்த்தோம். வாயின் தாறுமாறுகளுக்கு உன்னை விட்டு அகற்றி உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து. இங்கிலீஷில் வந்து ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க, புட் அவே ஃப்ரம் தி ஃப்ரோவர்ட் மவுத். ஃப்ரோவர்ட் மவுத் அப்படின்னா என்னென்னா டிஸ்ஒபீடியன்ஸ் அண்ட் அப்போசிஷன். அதாவது நான் ஒன்று சொன்னால் நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது அப்படின்ற மாதிரி ஒரு டைப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க பார்த்தியா? ஒபே பண்ணாமல் இருப்பாங்க பார்த்தீங்களா? ஒரு சிலர் யூஸ் பண்ணுற வார்த்தைகள் வந்து எப்போ பாரு எல்லாரையும் திட்டுற மாதிரி இருக்கும். இன்னொன்று அம்மா அப்பாவை அவங்க கீழ்ப்படின்னு சொல்கிற விஷயத்துக்கு நான்லாம் கீழ்ப்பட முடியாது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸ்கூலில் கூட டீச்சர்ஸ்லாம் வந்து ஹோம் ஒர்க் பண்ண சொல்லுவாங்க, நம்மளை வந்து ஏதாச்சும் ஒரு ஒர்க் கொடுப்பாங்க. ஆனால் அதை நம்ம செய்யாமல் என்ன பண்ணுவோம், அதெல்லாம் என்னால் செய்ய முடியாதுன்னு சொல்லி நம்ம திமிராக பேசுவாங்க. பார்த்துருக்கீங்களா? உங்கள் ஸ்கூல்லேயே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட, உங்களோட கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட அந்த மாதிரி பேசுவாங்க, ஹோம் ஒர்க்கா அதெல்லாம் என்னால் பண்ண முடியாது. ஃப்ரோவர்ட் மவுத் அப்படின்றது தான் இந்த மாதிரியான லிப்ஸ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான காரியங்களுக்கு, அதாவது உங்களோட வாயிலேருந்து வருகிற வார்த்தைகள் டிஸ்ஒபீடியன்ஸாக இல்லாதபடிக்கு, அதாவது ஒருத்தவங்க ஏதாவது சொன்னால் அதை அப்போஸ் பண்ணி பேசுகிற மாதிரி, அதெல்லாம் நீ சொல்கிறதெல்லாம் கரெக்ட் கிடையாது, நான் சொல்கிறது தான் கரெக்டு, இப்படிப்பட்ட வாய் நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏசப்பா வந்து நம்மகிட்ட சொல்கிறாரு. அதை தானே நம்ம பார்க்குறோம். வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி, உனக்குள்ளே இருக்காத அந்த டிஸ்ஒபீடியன்ஸை எடுத்து போடு அப்படின்னு ஏசப்பா சொல்கிறாரு. இன்னொன்று பார்த்தோம் இல்லையா? பர்வர்ஸ் லிப்ஸ். பர்வர்ஸ் லிப்ஸ் அப்படின்னா என்ன? இப்போ பார், யாராவது திட்டுறது, யாராவது ஹர்ட் பண்ணுறது, அண்ணா வந்து ஏதாவது கேட்குறாங்கன்னா அதெல்லாம் முடியாது போ அப்படின்றது, நீ இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கே உனக்கு இது கூட தெரியாதா அப்படின்னு சொல்கிறது. இல்லை உங்களுக்கு வந்து நல்ல ஞானம் இருக்கலாம், உங்கள் கூட இருக்கிற குட்டீஸ் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு சில விஷயம் தெரியாமல் இருக்கலாம். என்ன உனக்கு இது கூட தெரியாதா, இந்த ஃபார்முலா தெரியாதா, இந்த சம் கூட தெரியாதா, இது ஈஸி தானே, இது கூடவா தெரியாமல் இருக்கே அப்படின்னு நீங்கள் சொல்லும் போது அவங்க ஹர்ட் ஆவாங்க. நீங்கள் எத்தனை பேர் அந்த மாதிரி யோசிச்சு பார்த்துருக்கீங்க? நான் சொல்கிற வார்த்தையினால எத்தனை பேர் வந்து ஆறுதல் அடைகிறாங்க அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் உங்களோட டைம் கிடைக்கும் போது நீங்கள் எழுதி பார்த்தீங்கன்னா, உட்காந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஏசப்பா நிச்சயமாக ஞாபகப்படுத்துவார். ஸோ நீங்கள் வந்து உங்களோட லைஃப்பில் யாரையாவது ஹர்ட் பண்ணியிருந்தீங்க, உங்கள் உதடு மூலமாக ஹர்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஏசப்பா கிட்ட மன்னிப்பு கேளுங்க, நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். ஏசப்பா நிச்சயமாக உங்களோட உதடுகளை காத்துக்கொள்ள உங்களுக்கு உதவி செய்வார். நீங்களும் யாரையும் ஹர்ட் பண்ணாமல், அவங்கள வந்து அவங்களோட மனசை புண்படுத்தாமல் இருக்கிறதுக்கு ஏசப்பா நிச்சயமாக உதவி செய்வார். ஓகேவா குட்டீஸ்? நீங்கள் இந்த டெசிஷன் எடுத்துக்கிறீங்களா? நம்மளோட இருதயத்தில் இன்றைக்கி நம்ம தீர்மானம் எடுக்க போகிறோம். நம்ம உதடுகளை என்ன பண்ண போகிறோம்? ஆண்டவருக்காக யூஸ் பண்ண போகிறோம். ஆண்டவரை துதிக்கிற வாயினால் நம்ம அடுத்தவங்கள காயப்படுத்தவே கூடாது. ஓகேவா குட்டீஸ்? இந்த தாட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் ஆக்ஷன் சாங் பார்த்துடலாமா? ஓவர் டு ஆக்ஷன் சாங். யோசிக்காம பேசி மோசம் போக்கும் நாவு, செக்கு வைக்கும் நாவு, சிக்க வைக்கும் நாவு. யோசிக்காம பேசி மோசம் போக்கும் நாவு. பேசு பேசு பேசு, நல்ல சொல்ல பேசு, ஏசு போல பேசு, அதுவே எல்லாருக்கும் யூசு. பேசு பேசு பேசு, நல்ல சொல்ல பேசு, ஏசு போல பேசு, அதுவே எல்லாருக்கும் யூசு.
நெருப்பு போன்ற நாவு நமக்கு எதிரியாகும் நாவு. நாவு நம்ம நாவு ஒரு சிறிய நாவு. நெருப்பு போன்ற நாவு நமக்கு எதிரியாகும் நாவு. செக்கு வைக்கும் நாவு, சிக்க வைக்கும் நாவு. யோசிக்காம பேசி மோசம் போக்கும் நாவு. செக்கு வைக்கும் நாவு, சிக்க வைக்கும் நாவு. யோசிக்காம பேசி மோசம் போக்கும் நாவு. பேசு பேசு பேசு, நல்ல சொல்ல பேசு. ஏசு போல பேசு, அதுவே எல்லோருக்கும் யூசு. பேசு பேசு பேசு, நல்ல சொல்ல பேசு. ஏசு போல பேசு, அதுவே எல்லோருக்கும் யூசு. ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எங்களோட சேர்ந்து டான்ஸ் பண்ணீங்களா? புது சாங்கில் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அக்கா. எனக்கு ரொம்ப அந்த பர்சனலாக பாட்டு பிடிச்சிருந்தது. ரொம்ப ஜாலியாகவும் இருந்தது, வித்தியாசமாக இருந்தது. இந்த வாரம் ஃபுல்லாக நம்ம நாவை பற்றியே பார்த்துட்டு இருந்தோம்ல. ஸோ அந்த சாங்கும் நாவை பற்றி இருக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு எனக்கு. ஓகே, எல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம். இதோட ப்ரோக்ராம் முடிஞ்சது தானே? இல்லையே, இன்னும் ஒரு விஷயம் இருக்குது. இன்னும் இம்பார்ட்டண்ட்டாக ஒன்று இருக்குது, அதை பார்க்கணும் நம்ம. இன்னும் முடியலையா? என்ன இருக்குது? இப்போது ஒரு புதுசாக பார்க்க போகிறோம், நோ இட் அப்படின்னு. என்னது நோ இட்டா? அப்படின்னா? நோ இட்னா அறிந்து கொள். அறிந்து கொள்? என்னது அறிந்து கொள்ள போகிறோம்? நம்ம இந்த வாரம் ஃபுல்லாக என்ன பார்த்தோம்? நாவை பற்றி பார்த்தோம். அந்த நாவை பற்றி இப்போ அறிஞ்சு கொள்ள போகிறோம். போய் அந்த செக்மெண்ட்டை பார்த்துட்டு வந்துடலாமா? பார்க்கலாமே. ஹாய் குட்டீஸ், எல்லாரும் ப்ரோக்ராம் பார்த்து என்ஜாய் பண்ணீங்களா? ஸ்கிட் பார்த்துருப்பீங்க, தாட்லாம் கேட்டிருப்பீங்க தானே. ஸோ இந்த ப்ரோக்ராமில் என்ன பண்ண போகிறோம்னு யோசிக்கிறீங்க தானே. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன தாட் பார்த்தோமோ அதில் இருந்து ஒரு சில விஷயத்த நம்ம பைபிளோட கனெக்ட் பண்ணி நானும் அக்காவும் உங்ககிட்ட சொல்ல போகிறோம். சொல்லலாமாக்கா? கண்டிப்பாக. நீ ஸ்டார்ட் பண்ணுறியா? ஸ்டார்ட் பண்ணுறேன்க்கா. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம நாவை பற்றி பார்த்தோம் இல்லையா. ஸோ நாவு அப்படின்ற உறுப்பு எங்கே இருக்குது? நம்ம மவுத்தில் இருக்குது. ஸோ நம்ம மவுத்தை எதுக்குலாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம 1 by 1 பார்க்கலாம். அக்கா பைபிளோட கனெக்ட் பண்ணி அக்கா நமக்கு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைஜஷன். நம்ம சாப்பிட்றோம், நம்மளோட சாப்பாடு வாய் மூலமாக நம்ம சாப்பிடும்போது மவுத் இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுது டைஜஷனில். ஸோ சாப்பாடு நம்ம சாப்பிடும் போது என்ன எடுத்தாலுமே நமக்கு நல்லா நம்ம சூ பண்ணி நல்லா ஸ்வாலோ பண்ணும்போது அது டைஜஷனுக்கு ரொம்ப ஈஸியாக, நம்ம எவ்வளோ அளவுக்கு நம்ம மென்று சாப்பிட்றோமோ அந்த அளவுக்கு டைஜஷனுமே ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அக்கா. ஸோ அதே மாதிரி தான் எப்படி அக்கா சொன்னாங்கல்ல. ஸோ நமக்கு வாய் நம்ம அசைச்சு சாப்பிடும்போது எப்படி அது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு. ஸோ பைபிளில் கூட ஒரு வசனம் இருக்குது. எரேமியா 15ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனம். உங்களுடைய வார்த்தை கிடைத்த உடனே அதை நான் உட்கொண்டேன், அது என் இருதயத்துக்கு சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குன்னு. ஸோ எப்படி ஒரு சாப்பாடை பார்த்த உடனே பசியாக இருக்கும்போது நம்ம உட்கொள்கிறோமோ, ஸோ ஆண்டோட வார்த்தையும் நீங்கள் உட்கொள்ளும் போது நீங்கள் உங்கள் வாயினால் அதை அசை போட்டு மெடிடேட் பண்ணி அது உங்கள் இருதயத்தில் போகும்போது உங்கள் இருதயத்துக்கு சந்தோஷமாகவும் இருக்கும், மகிழ்ச்சியாகவும் இருக்கும், மற்றவங்களுக்கும் அது பிரயோஜனமாக இருக்குது. இது நம்ம பைபிளில் இருந்து நம்ம வாயை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம மவுத் வச்சு என்ன பண்ணுறோம்? நம்ம ஃபேஸில் அது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆர்கனாக இருக்கு இல்லையா. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சிரிக்கும் போது, நம்ம ஸ்மைல் பண்ணும்போது நம்ம மவுத் கொடுக்குற எக்ஸ்ப்ரெஷன், சுகமாக இருக்கும், அழுகிறோம் அப்படின்னா அந்த மவுத் தான் இம்பார்ட்டண்ட்டான ரோல் ப்ளே பண்ணுது. நீங்கள் ஸ்மைலிலாம் பார்த்துருப்பீங்கல்ல. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் கொடுக்கறதுக்கு மவுத் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இதே மவுத் வச்சு தான் நம்ம பேசுகிறோம் இல்லையா. இப்போ அக்கா அவங்ககிட்ட பேசுகிறேன், வாய் அவங்க க்ளோஸ் பண்ணியிருந்தால் பேச முடியாது இல்லையா. ஸோ அது நமக்கு வாயே இல்லைன்னா நம்ம பேசுவோமானே தெரியாது. ஸோ ஏசப்பா எவ்வளோ அழகாக நமக்கு வாய் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த நாவு வாய் எல்லாம் வச்சு நம்ம எப்படி பேசுகிறோம் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ ஸ்பீச் பற்றி நீங்கள் சொல்லுங்கக்கா, நம்ம எப்படி பேசுகிறோம் பைபிளோட ரிலேட் பண்ணி சொல்லுங்கள். ஓகே, அக்கா அழகாக சொன்னாங்களே. ஸோ நம்ம வாய் பேசுகிறதுக்கு தான், அது இல்லை நம்ம பேசலை அப்படின்னா வாய் வேஸ்ட்டு தான். இல்லை, சாப்பிட்ணும், பேசணும். சரி, ஓகே. பைபிளில் நீதிமொழிகள் 25:11 ஒரு அழகான வசனம் என்னன்னா, ஏற்ற சமயத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை எப்படி இருக்குன்னா வெள்ளி தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு அது ஈக்குவலாக இருக்கா. ஸோ அப்போ எப்படி நம்ம வாய் பேசுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதோ அதே மாதிரி தான். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு சூழ்நிலையை அறிஞ்சு மனுஷங்க கிட்ட நல்ல வார்த்தைகளை நம்ம சொல்லணும். அப்போ ஃபஸ்ட்டு சொன்னது மாதிரி நம்ம ஆண்டோட வார்த்தையை நல்லா அசை போட்டு நம்ம இருதயத்தில் இருக்கும்போது நம்ம நார்மலாக பேசும்போதே நல்ல வார்த்தைகள் நம்ம மற்றவங்களுக்கு சொல்ல முடியும் அந்த வாயை வச்சு. ஸோ அதனால் அது மற்றவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்தீங்களா, அக்கா சொன்ன மாதிரி தான் நம்ம நல்ல வார்த்தைகளை நம்ம யூஸ் பண்ணணும். நம்ம மவுத் இனிமேல் நம்ம பேசுறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வாயை உதறனாவை நம்ம காத்துக்கொள்ளணும், நல் வார்த்தைகளையே உபயோகிக்கணும்.
ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம மவுத் வச்சு என்ன பண்ணுறோம், டேஸ்ட் இல்லையா. நம்ம ஃபுட் சாப்பிடும் போது என்ன டேஸ்ட்டாக இருந்தாலுமே நம்ம டங்க்கு தான் வந்து எல்லாத்தையுமே வந்து கண்டுபிடிச்சிது. நம்மளுடைய நாவு மட்டும் இல்லை அப்படின்னா நம்மளால் எந்த ஃபுட்டுமே டேஸ்ட் பண்ணி அது எந்த டேஸ்ட்டில் இருக்குது, காரமாக இருக்கா, ஸ்வீட்டாக இருக்கா, அந்த மாதிரி சால்ட்டாக இருக்கான்னு சொல்லவே முடியாது இல்லையா. டங்க் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ரோல் ப்ளே பண்ணுது இந்த டேஸ்ட்டை வந்து ஃபைன் பண்ணுறதுல. அடுத்து பார்த்தோம்னா நம்ம வந்து நோஸ் வழியாக எப்படி நம்ம ப்ரீத் பண்ணுறோமோ அதே மாதிரி நம்ம வாய் வழியாகவும் ப்ரீத் பண்ணுவோம். ஸோ ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்லலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஸ்கூல்லலாம் படிச்சிருப்பீங்களா. ஸோ அதே மாதிரி தான் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கவங்களுக்கு, ரொம்ப ப்ரீத் பண்ண முடியாமல் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா டாக்டர்ஸ் வந்து அந்த டியூப் விட்டு அவங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் ரெஸ்பிரேட்டரி கொடுக்கும்போது வாய் வழியாக தான் வந்து அவங்களுக்கு ப்ரீதிங் கொடுப்பாங்க. இது சொல்லும் போது தான் எனக்கு ஒன்று ஞாபகம் வருது. யோவான் 6:68 பேதுரு ஏசப்பாவை பார்த்து ஒன்று கேட்பாங்க. என்னன்னா, ஏசப்பா நாங்கள் யார் இடத்துல போவோம், நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு அப்படின்னு. அப்போது நித்திய ஜீவ வசனங்கள் அப்போது வந்து வேர்ட் லைஃப் அப்படின்னு எப்படி அக்கா சொன்னாங்க, வாய் வழியாக நம்மளால் ப்ரீத் பண்ண முடியும்னு. அதை மாதிரி தான் இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறதுக்கு நமக்கு ஆண்டோட வார்த்தை வேர்ட் வந்து ரொம்ப முக்கியம். அப்போ அந்த வேர்டை நம்ம அதிகமாக நம்ம மெடிடேட் பண்ணோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேருந்தே கேட்ட மாதிரி தான். ஸோ அதுதான் உங்களுக்கும் எனக்கும் லைஃபு. ஸோ நம்மளால் எழும்ப முடியல, நிற்க முடியல, ஐயோ என்னால் ஒன்றுமே செய்ய முடியல அப்படின்றது காற்று இல்லை அப்படின்றதுக்கு ஒரு சமம், ஒரு ஈக்குவலாக நீங்கள் வச்சுக்கோங்க. அப்போ அந்த டைமில் நான் எழும்பி நிற்கணும், நான் ப்ரீத் பண்ணணும், சுவாசம் எனக்கு வேணும் அப்படின்னா அது வார்த்தையினால தான் முடியும். ஸோ வேர்ட் ரொம்ப முக்கியம், நம்ம பேசுகிறதும் ரொம்ப முக்கியம், நம்ம உட்கொள்கிறதும் முக்கியம். ஸோ நமக்கும் அது லைஃப் கொடுக்கும், நம்ம மூலமாக மற்றவங்களுக்கும் அது லைஃப் கொடுக்கும். பார்த்தீங்களா குட்டீஸ், நம்ம மவுத்தில் என்னென்னத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு இன்றைக்கி நீங்கள் பார்த்துருப்பீங்க. டைஜஷனுக்கு, டேஸ்ட் பண்ணுறதுக்கு, உங்களோட ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷனுக்கு, ப்ரீத்திங்க்கு, பேசுகிறதுக்கு, எல்லாத்துக்குமே நம்ம மவுத் தான் மெயினாக யூஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ இந்த மவுத் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பைபிளை வச்சு அக்காவும் அழகாக சொன்னாங்க. நம்ம இது வசனங்களை எல்லாம் வச்சு நம்ம தியானித்து நம்மளோட லைஃப்லையும் எந்தெந்த நல்ல காரியங்களை நம்ம செய்யணுமோ அதை வந்து நம்ம வாய் மூலமாக, நம்ம வார்த்தைகள் மூலமாக நம்ம வெளிப்படுத்த போகிறோம். ஓகே குட்டீஸ், இதே மாதிரி சூப்பரான ப்ரோக்ராமில் நாங்கள் உங்களை நெக்ஸ்ட் மந்த் மீட் பண்ணுறோம். அது வரைக்கும் பாய். ஹாய் குட்டீஸ், எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறீங்களா, மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா? இவ்வளவு நேரம் அக்காமார் உங்களுக்காக ப்ரோக்ராம் பண்ணி எடுத்த இந்த ஸ்கிட்டு, பாட்டு எல்லாத்தையும் ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருந்து பார்த்தீங்க. உங்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். இன்றைக்கி உங்களுக்கு மனப்பாட வசனம் நீதிமொழிகள் 4:24 ஒரு வார்த்தை எழுதப்பட்டு இருக்கிறது. வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து. இந்த மனப்பாட வசனத்தை எல்லாரும் மனப்பாடம் பண்ணி அக்காமார்ட்டையோ, அங்கிள்கிட்டையோ, ஆண்டிகிட்டையோ நீங்கள் சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து இந்த ப்ரோக்ராமை நீங்களும் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. பெற்றோர்களுக்கு நான் சொல்லுகிறேன், நீங்களும் இந்த ப்ரோக்ராமை பாருங்கள், மற்ற பிள்ளைகளுக்கு அறிமுகப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோமா? கிருபையும் இரக்கமும் மகா பரிசுத்தம் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல அருமையான மாலை வேளையிலும் கர்த்தாவே, இந்த அன்பு பிள்ளைகளை உடைய திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்ததாமே இவ்வளவு நேரம் ஆண்டவரே இந்த ப்ரோக்ராமை பார்த்த இந்த அன்பு பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே நீங்கள் ஆண்டவரே கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து கிருபையாய் கர்த்தர் நீர் நடத்தி அருள வேண்டும் என்று சொல்லி உம்முடைய திருக்கரத்தில் அன்பு பிள்ளைகளை ஒப்புக் கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். தேவாதி தேவனுடைய திருக்கரம், ராஜாதி ராஜாவினுடைய வல்லக்கரம், கர்த்தாதி கர்த்தருடைய மகிமை நிறைந்த தேவக்கரம் தொடர்ந்து இந்த அன்பு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும். உம்முடைய கரம் ஒவ்வொருவரையும் பொறுப்பெடுக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழு என்னுடைய பரிசுத்தம் உள்ள நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். ஆசீர்வாதம் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகமும் வல்லமையை வழி நடத்துதலும் ஐக்கியமும் சமாதானமும் காவலும் இன்றைக்கும் என்றென்றைக்கும் சகல நாட்களிலும் உங்கள் அனைவரோடு கூட இருந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Praise the Lord. Praise the Lord.